நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவம் என்பது சற்று தொய்வான ஒரு நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கான பொற்காலம் அப்படின்னு நாம சொன்னா எந்த காலத்தை சொல்லலாம்? பில்லி கிரகாம் இப்படி ஒரு கேள்வியை தங்கள் மக்களிடத்தில் கேட்டார். கிறிஸ்தவர்களுக்கான பொற்காலம் என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தார் சொன்னார்கள், கிபி முதல் 2 நூற்றாண்டு அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு பொற்காலம். ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை இல்லை, கிபி 6ஆம் நூற்றாண்டு. ஆனால் கொஞ்சம் வரலாறு தெரிந்தவர்கள் கிபி 15ஆம் நூற்றாண்டு என்று சொன்னார்கள். அது ஒரு எழுப்புதலின் காலம். மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின், ஜான் ஹஸ், உல்ரிக் ஜ்விங்லி, என்ன பிரதர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, வாய்க்குள்ளே நுழையாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் என்ன சாப்பாடு ஐட்டமா? இல்ல, இவங்கெல்லாம் எழுப்புதல் வீரர்கள் என்று சொல்லலாம். சிலர் சொன்னாங்க அந்த காலகட்டம் தான் கிறிஸ்தவர்களுக்கான பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பில்லி கிரகாம் சொன்னாரு, நீங்கள் சொல்லுகிறது ஒருவேளை சரியாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதோ அதுவே கிறிஸ்தவர்களுக்கான பொற்காலம் அப்படின்னு சொன்ன. புரியவில்லையே? எந்த காலகட்டத்தில் டிமாண்ட் அதிகமா இருக்கோ பிசினஸ் நல்லா போகும். ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரத்திற்கு எது முக்கியம்? டிமாண்ட். நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். திடீரென்று வெங்காய விலை விண்ணை முட்டும், ஆனால் தக்காளி விலை தரையை தட்டும். என்னன்னு தெரியல, நமக்கு எப்பொழுது தரையை தட்டுகிறதோ அப்பொழுது தக்காளியை நம் ஆட்கள் விளைய வைத்துக் கொண்டிருப்பார்கள். வெங்காயம் விண்ணை முட்டும் பொழுது நமக்கு வெங்காயம் ஐயோ போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, வெங்காயம் கிலோ 200 ரூபாய் விற்று கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு டன் கணக்கில் விளைந்து விட்டது என்று சொன்னால் ஜனங்கள் அங்க டிமாண்ட், வெங்காயம் வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன விலை வைத்தாலும் அதை வாங்குவார்கள். சற்று மோசமான பொருளாக இருந்தாலும் வாங்குவார்கள். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் என்ன இருக்கிறது? டிமாண்ட். ஆனா இந்த டிமாண்ட் இல்லைன்னு வைங்க, எங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா சில சமயம் தக்காளி விலை போகாது, அதை கொண்டு போய் கீழே கொட்டுவாங்க. நாங்க விளையாடுவதற்கு குளிப்பதற்கு ஆற்று ஓரம் போவோம், கம்மாய் இருக்கும், அங்க போய் பாத்தீங்கன்னா கொட்டி வச்சிருப்பாங்க தக்காளியை. ஏன்னா அந்த வண்டி காசு கூட கிடைக்காது. சில சமயத்துல இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாத சமயத்துல அது நல்ல பொருளாக இருந்தாலும் கூட அது வீணாக கிடக்கும். கிறிஸ்தவர்களுக்கான பொற்காலம் என்று சொன்னால் எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதோ அதுதான் பொற்காலம். கிறிஸ்தவர்களுக்கு எப்போது அதிகமான வாய்ப்பு இருக்கும்? இப்படி வைக்கலாம். மருத்துவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் எந்த காலத்தை சொல்லலாம்? எல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன காலம்?
கொரோனா காலம் பாத்தீங்களா? தடுப்பூசி கம்பெனிகளுக்கு பொற்காலமாய் எந்த காலம் அமைந்தது? கோல்டன் கொரோனா காலம். இந்த கொரோனா காலம் அவர்களுக்கு ஒரு பொற்காலம். ஆனா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை மக்கள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அது பொற்காலமாக ஒரு கூட்டத்திற்கு இருந்தது. எங்கு வியாதியஸ்தர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கு டாக்டர்ஸ், மருந்து தயாரிக்கக்கூடியவர்களுக்கு அந்த காலம் ஒரு பொற்காலமா இருக்கும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எது பொற்காலம்? வெரி குட். எங்கு அதிகமான பாவங்கள் பெருகுகிறதோ, எங்கு குடும்பங்கள் உடைகிறதோ, எந்த காலகட்டத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ, ஆணுமானும் திருமணம் செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கு சர்வசாதாரணமாய் போய்விட்டதல்லவா? இது எந்த காலம்? கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயே மிக பயங்கரமான ஆபத்துகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறதே. இது போன்ற காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன காலம்? உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் பொற்காலம் என்று சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? நமக்கான தேவை அதிகரித்திருக்கிறது, டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. ஆனா நிலைமை அப்படி அல்ல. இப்போது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாமே. நம்ம செய்தின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமா நான் எதோ பேசி போறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் எங்க பெரிய மகன் கல்யாணத்துக்கு போயிருப்பேன், காது குத்துக்கு போயிருப்பேன். இப்படி காது குத்து சடங்கு அது இதுன்னு சொன்னா வாத்தியார் கட்டி வச்சு உதைப்பாரு. அப்ப எல்லாம் அப்படித்தான். அடிக்காம இருக்கணும்னா 2 காரணம் தான். ஒண்ணு சாவு, இல்லாட்டி வியாதி. இந்த 2 காரணத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. வாத்தியாருக்கு தெரியும் என் பொய் சொல்றான்னு கூட தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. காய்ச்சல், வாந்தி பேதி, வயிற்று வலி, தலைவலி, என்ன வேணாலும் நீங்க அடிச்சு விடலாம். வேற வழியே கிடையாது. அவர் ஓகே தான் சொல்லி ஆகணும். அல்லது இருக்கவே இருக்காங்க நம்ம வீட்டுல பாட்டி தாத்தா, அவங்களை என்ன பண்ணிடலாம்? போட்டு தள்ளிடு. இவன் என்ன பண்ணிட்டான்? இரவு ஐபிஎல், அது என்ன சொல்றது, கிரிக்கெட் பார்த்தேன், ரொம்ப நேரம் ஆயிருச்சு, 1 மணி ஆனதுனால அதுக்கப்புறம் தான் தூங்கினேன், காலையில லேட்டா எந்திரிச்சிட்டேன், என்னால என்ன பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு வர முடியாது, தயவு செய்து எனக்கு இன்னைக்கு லீவு கொடுங்கன்னு. நீங்க எல்லாம் அதை பார்த்திருப்பீங்க, கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா இருப்பான். அந்த டீச்சர் அம்மா நியூஸ்லயே கொடுத்துட்டாங்க. இதை இப்படி உண்மையை சொல்லி ஒரு லீவ் லெட்டர் எழுதின பையனை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு மனுக்குலத்திற்கு, மனுஷனுக்கு பாருங்கயா, இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, என்ன செஞ்சிருக்கிறான், உண்மையை பேசி இருக்கிறான் அப்படின்னு ஜனங்க, நீங்கள் நானுமே என்ன உண்மையை பேசிட்டானா, யாரா அவன், எங்க இருந்து வந்த நீ, கண்டிப்பா நீ இந்த உலகத்துல இருந்து வந்திருக்கவனா இருக்க முடியாது, எங்க இருந்து வந்த, உண்மையை சொல்லு. புரிகிறதா உலகம் எப்படி போயிருச்சுன்னு? உண்மையை பேசினால் நீங்க நியூஸ்ல வந்துருவீங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு நாள் கூட நியூஸ்ல வரல, வேற நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. போதகர் சிறைச்சாலையில், போதகர் ஆயுள் தண்டனை, பாஸ்டர் ஆயுள் தண்டனை. ஒரு டிவி காரன் போடுறான், கர்த்தரு காப்பாத்துவாரா? ஜெயில இருக்கிற பாஸ்டரை கர்த்தரு காப்பாத்துவாரா? பணத்தை திருடிய பாஸ்டர், சபை பணத்தை கொள்ளையடித்த பாஸ்டர். நல்லா கவனிங்க, உண்மையை பேசும் பொழுது ஜனங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இத்தனை ஆயிரம் கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம், நம்மை ஒரு நபர் கூட ஆன்னு பார்க்கல. ஏன்னா சம்திங் ராங். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எல்லாம் தேவை என்ன தெரியுங்களா? நம்மளை பத்தி வெளியில இருக்கிற மற்ற சபைகள் பேசுகிற ஒரு பேச்சுன்னா, we are all table Christians, மேஜை கிறிஸ்தவர்கள். நமக்கு தேவையில்லை இந்த மேஜை தான்.
இந்த மேஜையில 2 பன் இருக்கணும், அதுக்கு பக்கத்துல ஒரு திராட்சை ரசம் இருக்கணும். அத இந்த இத அளந்து பார்த்து சென்டரா போடணும். கொஞ்சம் ஓரமா போட்டுட்டா நமக்கு அங்கதான் பக்தி போயிரும். பாட்டே அப்பா, எனக்கு அன்பானவர்களே, அங்க பொய் பேசும்போது வராத வீரம், வைராக்கியம், வாழ்க்கையில மனைவியை அடிக்கும் போது வராத வைராக்கியம், வீரங்கள் எல்லாம் எங்கே வருகிறது என்று கேட்டால், இந்த டேபிள லைட்டா அப்படி ஒரு கோணலா போட்டுட்டா வந்துருது. அதனாலதான் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தாம இருக்கு. அதனாலதான் நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு கதறி கதறி நாம சொன்னாலும், ஓகே அதெல்லாம் தெரியும்பா, நீ போய்க்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்முடைய சபைகளில் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு, ஜெனரேஷன் கேப் இருக்கு. இப்பொழுது பாருங்க, நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள், கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படித்தான் நாம வந்துகிட்டு இருக்கிறோமே ஒழிய புதிய ஒரு ஆத்மாவை ஒரு அட்ராக்டா நம்ம கொண்டு வர முடியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, மற்ற சபைகள் என்று சொல்லலாம், அவர்கள் எல்லாம் பாட்டை நோக்கி ஓடிவிட்டார்கள். ஒண்ணும் கிடையாது. தேவன் இன்றைக்கும் உண்மையான ஒரு வாஞ்சையோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவனிடத்தில் தன்னுடைய மந்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். எந்த காலகட்டத்திலேயுமே பாகாலுக்கு முழங்கால் படியாத ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அவர் வைத்திருப்பார். ஆனா அவர் கரெக்டான ஆட்கிட்ட தான் கொண்டு போய் சேர்ப்பார். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய தேவை உலகத்திற்கு தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேற எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்திற்கு நீங்கள் நானும் தேவை. அதற்கு என்ன செய்யணும்னா, what I have to do, சில ஆளுகைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில சரியாக செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம எப்படி படைத்திருக்கிறாருங்கிறத ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் செஷனை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்மை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், ஒரு சோசியல் பீயிங்காக படைத்திருக்கிறார். நாம சேர்ந்து வாழும்படி படைத்திருக்கிறார். நம்மளுடைய இயற்கையாக நாம அப்படித்தான் வாழ முடியும். அந்த ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப், ஏன்னா தேவனே அப்படித்தான் இருக்கிறார். தேவன் தனியாக இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக அவர் எப்பொழுதுமே ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறார். அப்ப முதலாக அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது, தேவன் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது ஃப்ரெண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே ஃபேமிலி. ஃபேமிலி எபிரேயத்துல இந்த ஃபேமிலிங்கிற வார்த்தைக்கு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சில சமயங்களில் நம்முடைய தமிழில் கூட ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். நீங்க எபிரேய மொழியிலும் அந்த ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அந்த பெய்ட் அப்படின்னு சொன்னா ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனா அந்த பெய்த்துங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, கோவில்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டெம்பிள். நீங்க எங்கெல்லாம் ஆலயம் என்று வருகிறதோ சில இடங்கள்ல பெய்த் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கும். என்ன பெய்த்துங்கிற வார்த்தை ஆலயத்தையும் குறிக்கிறது, எதையும் குறிக்குது, குடும்பத்தையும் குறிக்குது, ஃபேமிலியும் குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹவுஸ், வீடு, அதற்கும் என்ன வார்த்தை தான் போட்டிருக்கு, பெய்த் தான், ஃபேமிலி. அடுத்து பாத்தீங்கன்னா தங்குறது, டுவெல்லிங், வாசம் பண்றது, தங்குறது ஒரு இடத்துல, அதற்கும் என்ன வார்த்தை தான் போட்டிருக்கு, அதே பெய்த் அப்படிங்கிற. இது எதை காண்பிக்குதுன்னா, ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த கோவில், டெம்பிள், ஆலயம். ஏன்னா நாம என்ன பண்றோம்னா, அந்த சேர்ந்து வாழக்கூடிய, அதுதான் ஃபேமிலி. ஃபேமிலின்னா தயவு செய்து வீடை நினைச்சுக்காதீங்க. ஒரு 2 பேர் சேரக்கூடிய ஒண்ணு, 2 நபர்கள் சேரக்கூடிய ஒண்ணு ஃபேமிலின்னு நாம சொல்றோம். அடிக்கடி கல்யாணத்துல இந்த வசனத்தை எடுத்து பேசுவோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு இருக்கு. அதை எதுக்காக எடுத்து பேசுவோம்னா, திருமணத்திற்காக பொதுவாக எடுத்து நாம் பேசுவோம், பாத்தீங்களா. ஆனால் அது வெறும் திருமணத்தை குறித்து மட்டும் பேசவில்லை. அப்படி ஒருவேளை அது திருமணத்தை குறித்து பேசி இருந்தால், ஒரு சிலர் திருமணம் ஆகாமலும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறாங்க, பாத்தீங்களா. அப்படியானால் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா?
இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணம் ஆகவில்லை. அவர் தனிமையாக இருந்தாரான்னு கேட்டா இல்ல. அவர் லோன்லியா இல்ல. அவர் எப்பொழுதுமே மக்களோடு இருந்தார். உண்மையான பிரச்சனை அல்லது உண்மையான ஆபத்து என்று தேவன் எதை சொல்லுகிறார்னா, ஒரு மனுஷன் தனியா இருப்பது ஆபத்து. மேபி அவனுக்கு என்ன இருக்கலாம், திருமணம் பண்ணால் நல்லது. ஒருவேளை கர்த்தர் திருமணம் பண்ணாமல் அழைத்து இருக்கலாம். ஆனாலும் அவர் தனியா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்களோடயே இருந்தாரு, தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்தார், மற்ற மக்களோடு இருந்தார். அவர் தனியா லோன்லியா இல்ல. ஏன்னா நாம் அப்படி படைக்கப்படவில்லை. அப்ப எங்கு ஒரு கூட்டமாக தேவனை நாம் பின்பற்றும்படி அல்லது இந்த உலகத்திலே வாழும்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமோ, நம்மளுடைய படைப்பை பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ந்து 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 வாழ்றது, அங்கதான் நாம் வளருகிறோம். நம்முடைய அனுபவம் வளருகிறது, எல்லாமே வளருகிறது. பாருங்க, வேதாகமத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை, நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க. யாராவது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாசிக்கிறதுல. மத்தேயு 22 அதிகாரம் இருக்கா? மைக் இருக்கா? மேத்யூ 22 verse 37. அதாவது மத்தேயு 22 அதிகாரம். இயேசு அவனை நோக்கி அடுத்த வசனம். அடுத்து, இது முதலாம் பிரதான கட்டளை. நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்பது அடிப்படை நியதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான அடிப்படையான ஒரு லா. அப்படி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பூமி இயங்கணும்னா ஒரு புவி ஈர்ப்பு விசை என்கிற ஒன்று, அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விதி, ஒரு லா. அது இல்லைன்னா இல்ல, எதுவுமே இல்லை. இப்ப அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஒரு லாவை சொல்லுகிறார், ஒரு அடிப்படை சட்டத்தை சொல்லுகிறார். அது 37 இருக்கு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, தேவன் இருக்கிறார், ஆதாம் இருக்கிறார். இந்த கட்டளை ஓகே, ஆதாமை படைத்த பொழுது இந்த கட்டளை கடைபிடிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஒரு கற்பனை. இந்த கற்பனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப என்ன வருதுன்னா, கண்டிப்பா இந்த லா நடக்கணும்னா, இந்த சட்டம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இருக்கணும், ஆதாம் இருக்கணும். கண்டிப்பா ஆதாமுக்கு பக்கத்துல ஒரு நபரும் இருந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கட்டளைகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல எது முக்கியமானது? இப்படி கேக்குறேன், 2 கண்ணுல எது முக்கியம்னா எப்படி பிரதர் சொல்றது? சரி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த 2 கையில ஒண்ணு கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னா எதை சொல்லுவீங்க? ரெண்டாவது கட்டளை முக்கியமா? அப்படியா? அப்ப தேவனை அன்பு கூறுவது பரவாயில்லையா? ஓகே, தேங்க்யூ. சரி, ஆனா இந்த வசனத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம தான் இது அதன் அடிப்படையில 2ஆம் கட்டளை என்று சொல்லுகிறோம். இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, 38வது வசனம். இது முதலாம் பிரதான கற்பனை. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தேவனை நேசிப்பது என்பது முதல் பிரதான கட்டளை என்று நினைக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, அதற்கு இணையா இருக்கக்கூடிய. அப்படின்னா இது இட் இஸ் நாட் அ செகண்டரி லா, இரண்டாம் தரமான கட்டளை அல்ல. வரிசைப்படி வேண்டுமானாலும் இது என்னன்னு வச்சுக்கலாம், செகண்ட் வச்சுக்கலாமே ஒழிய
ஆனா இதுவும் என்ன கட்டளை தான்? பிரதான கட்டளை தான். ஏன்னா அதற்கு இணையா இருக்கக்கூடிய, ஒப்பா இருக்கக்கூடிய, அப்படியானால் இந்த ரெண்டு கட்டளைகளையும் we cannot separate it, பிரிக்கவே முடியாது. இதை பிரிச்சிட்டோம்னா அடிப்படை, தேவன் நம்மை படைத்த அடிப்படை நியதி எல்லாமே காணாமல் போய்விடும். அது அப்படி நாம் படைக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த வேதத்தினுடைய நியதியும் காணாமல் போய்விடும். சில சமயம் நாம சொல்லுவோம், எனக்கும் தேவனுக்கும் தெரியுங்க, எனக்கும் தேவனுக்கும் தெரியும். நோ, அப்படி நாம் படைக்கப்படவில்லை. எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியுங்க. நோ, அப்படி நாம் இல்லை. நாம் எப்பொழுதுமே கூட்டாக. நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்ன சமயத்துல மனுஷன் தனியாவா இருந்தான். நான் சில பேர் எனக்கு போன் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா வயதான சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டுல பிள்ளைகள் எங்கேயாவது ஃபாரின்ல இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல நான் கேட்கறது உண்டு, எப்படிங்க அவ்வளவு பெரிய வீட்டுல என்ன பண்றீங்க, தனியா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையா? அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இருக்கிறார். அதெல்லாம் சரிங்க, இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இருந்தாலும் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையா? திரும்பவும் அதை எதுவும் சொல்லு, அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். ஆனா கர்த்தரே ஆதாம் பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் தனியா இருப்பது. ஆதாம் பார்த்து கேட்க, நான் எங்க தனியா, நீங்க தான் இருக்கீங்களா ஆண்டவரே? நீங்க இருக்கிறீங்க, எனக்கு இந்த ஆடு மாடு இருக்கு, இந்த பக்கம் மான் இருக்கிறது, தேவ தூதர்கள் அப்படி அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மரம் செடி கொடிகள், இவ்வளவு பெரிய கூட்டம் என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. தேவன் நீங்க சொல்றீங்க, நான் எப்படி இருக்கிறேன்? தனியா இருக்கிறேன். இப்ப தெரியுதா? சில சமயம் நம்ம அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்கோம். நீ வேணா போய்க்க, தேவன் என் கூட இருக்கிறார். இல்ல, தேவனே பார்த்து சொல்லுகிறார், நீ தனியா இருக்கிற அப்படிங்கிற. தேவன் கூட இருந்தாலும் கூட ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அதை நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்ப தேவனே இருந்தாலும் ஒற்றை மனிதனாக ஒருவர் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு? தனியா இருக்கிறார்னு அர்த்தம். அவர் தனிமையில் இருக்கிறார். அது நல்லதல்ல. நாம் அப்படி படைக்கப்படவில்லை. நாம சேர்ந்து இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு குடும்பம் இல்லாம இருக்கலாம், ஆனால் சபை இருக்கிறது. தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால அப்பா அம்மா இல்லாம நான் இருக்கிறேன், யாருமே இல்லாமல் நான் இருக்கிறேன், எதை குறித்தும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் தகப்பன் தாய் என்று சொல்லி நமக்கு ஒரு சபை இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில நாம் தனியா இல்லை, நாம் எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கிறோம். ஏன் தேவன் அப்படி வச்சிருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. படைத்தவர் தான் அந்த ஒரு அடிப்படையில படைத்து என்னை வளரும்படி வச்சிருக்கிறாரு. அது என்னுடைய நன்மைக்காக வைத்திருக்கிறார். என்னுடைய எதுக்குமே தீமைக்காக அல்ல. அவர் எப்படி வைக்கிறாருன்னா நன்மைக்காக வைக்கிறார். அவர் எனக்கு ஆசீர்வாதத்திற்காக வைத்திருக்கிறார், சந்தோஷத்திற்காக வைத்திருக்கிறார். எனக்கு அதுதான் சந்தோஷம், வேற எதுவுமே சந்தோஷம் கிடையாது. ஒரு 10 நாட்கள் நான் வெளிநாட்டுல ஊழியத்திற்காக போகும் பொழுது எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோன்னு என்ன இருந்துச்சு. அங்க ராஜ உபசரிப்பு தான் கவனிக்கிறாங்க. அங்க போனா பிரதர் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம ஜோசப் பிரதரை பாப்பீங்களா? நான் போய் இறங்கினோடனே அங்கதான் மீட்டிங் போறேன், ஏன்னா நேத்தா வந்து சேர்ந்தேன், அங்கதான் போறேன். ஆனா அவங்க எல்லாம் எப்படி நல்லா சாப்பிடுவாங்க, நீங்க என்ன சாப்பிடவே மாட்டீங்க? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரதர், என்ன எனக்கு அவ்வளவுதான், கோச்சுக்காதீங்க. நீங்க என்ன சாப்பிட நல்லா அவங்க தெரியும் நினைக்கிறேன். பின்னாங்க மக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு அப்படியே அள்ளி அப்படியே குமிக்கிறாங்க, அப்படியே எப்ப பார்த்தாலும் கவனிப்பு. ஆனா எனக்கு என்னமோ எப்படா வீட்டுக்கு போவோம். எங்க வீட்டுல ரசம் கிடைச்சாலும் ஓகே தான். சம்டைம்ஸ் எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவேன், ஏமா ஏகப்பட்ட காய்கறிகள் உள்ள போகுது,
காய்கறி போகுது, பழங்கள் போகுது, என்னென்னமோ போகுது. வெளியில வரும்போது மட்டும் வெறும் உப்புமாவா வருது. ஆனால் அது எனக்கு கிடைக்காதான்னு அங்க உட்காந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படா பிளைட்ல ஏறுவோம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நம்மளுடைய படைப்பே அப்படித்தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நம்மளுடைய உறவுகளில் கிடைக்கக்கூடிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவுகள் மூலமாக, அது வெறும் கல்யாண உறவு என்று மட்டும் நான் சொல்லவில்லை. அது நாம ஒரு சோசியல் பீயிங்கா இருக்கிறோம். நம்ம சபை விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது, அதுல இல்லாத சந்தோஷம் எதுலயும் இல்லை. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? எது அதிகமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகுதோ அதுலதான் ஆபத்தும் இருக்கும். அங்கதான் பிரச்சனையும் இருக்கு. எதில் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கதான் வலி இருக்கும். புத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்க அதிகமான அன்பு இருக்கோ அதிகமான வலியை நீங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். நீங்க பாருங்க, அதிகமா நீங்க யார வெறுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, யார நீங்க அதிகமா நேசிச்சீங்களோ அவங்களதான் அதிகமா சில சமயம் வெறுப்பீங்க. நீங்க யாருக்காக நின்னீங்களோ அவங்களுக்கு கோவப்படுவீங்க. அன்புக்காக, அன்பு அதிகம் இருக்கிற இடத்துல வலியும் வேதனையும் இருக்கும். உங்களை அதிகமா காயப்படுத்தினது யாரா இருப்பீங்க? நீங்க ரொம்ப அதிகமா நேசிச்ச ஒரு நபரா இருப்பாரு, அவங்கதான் உங்களை காயப்படுத்த முடியும், வேற யாரும் இல்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய படைப்பு என்பது நாம் சேர்ந்து வாழும்படி, அது ஆசீர்வாதத்திற்கும் சந்தோஷத்திற்கும். ஆனா அதுலதான் ஆபத்து இருக்கிறது. என்ன அப்படி ஆபத்து இருக்கிறது? எதனால ஆபத்து, எதனால பிரச்சனைகள்? இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி, இந்த சோசியலா நாம சேர்ந்து இருக்கக்கூடியவர்களிடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒருவரை எப்படி கையாள வேண்டும், அவருக்கு நான் எப்படி நடக்க வேண்டும், இந்த இடத்துலதான் நம்ம கோட்டை விட்டுறோம். ஒரு பிசினஸ் ஜெயிக்குதுன்னு வைங்க, ஒரு வியாபாரம் ஜெயிக்குதுன்னா வெறும் அந்த பொருள் மட்டும் நல்லா இருந்தா வியாபாரம் ஜெயிச்சிடாது. அந்த பொருளை தயாரித்த அந்த மக்கள், அந்த கம்பெனி மக்களோடு எப்படி அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கிறாங்க, பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க, இதுலதான் அந்த பிசினஸ் வெற்றி பெறும். நம்முடைய குடும்பமும் நாம பழகுகிற இடத்திலும் நாம நிறைய விஷயங்கள்ல கோட்டை விடக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதர்களை படித்தவராக இருந்தார். மனிதர்களோடு இடைப்பட்டார், மனிதர்களோடு பழகினார், ஐக்கியப்பட்டார், சிலரை சேர்த்து கொண்டார், சிலரை சேர்க்கவில்லை. அவர் எல்லோரையும் நம்பி என்ன செய்யவில்லை, இணங்கவில்லை. சரியா? அவரை திடீர்னு பேச்சிலே அகப்பட்டு, அவரை எப்படியாவது பேச்சில அகப்படுத்தணும் சொல்லி நிறைய பேர் பேச வர்றாங்க, அப்படியே கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகே, அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து அவங்க கேட்கிற கேள்வியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இவர்கள் ஏமாற்ற வருகிறார்கள். ஆனா நாம பாருங்க, ஏமாந்துருவோம். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? வேதம் கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகளையும் நடைமுறை வாழ்க்கையில வேதம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் கடைபிடிக்காமல் போவதுதான். அதனாலதான் இந்த செய்திக்காக இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, நம்ம சேர்ந்து வாழ்வதற்கு தேவன் சில வசனங்களை வச்சு, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வசனத்தை வாசித்து காண்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா, ஒரு காலத்துல நாம சேர்ந்து வாழ்ந்தோம், இப்ப பாத்தீங்கன்னா தனியா நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, இந்த தனிமையை நாம அனுபவிச்சு அது நமக்கு பிடிக்கும்படியான ஒரு வேலையை அவன் செய்ய ஆரம்பித்திருக்கிறான். அதான் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிற ஒண்ணு இந்த உலகத்துல இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. எப்ப கொரோனா வந்துச்சோ, நீங்க பாருங்க, அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த ஒண்ணு வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி இருந்ததற்கும் இதுக்கும் 50% மனுஷர்களுடைய சிந்தை மாறி இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்வே வரும்.
என்ன சிந்தை மாறி இருக்குன்னா தனிமை, இண்டிவிஜுவலிசம். அது மனிதனுடைய இருதயத்துல புகுந்து தலையில புகுந்து அதை ஆட்டிக்கிட்டு இருக்கு, பயங்கரமா இருக்கு. நம்ம பிள்ளைகள் அதற்கு பலியாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம பிரசங்கியினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 9வது வசனம். ஒன்றியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஓகே, வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. எதுக்காக இவர் இதை எழுதணும்? பிரசங்கி ஏன் இதை எழுதணும்? நான் நினைக்கிறேன் அன்னைக்கே இந்த பிரச்சனை வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா பிரசங்கி சொல்லுகிறார், தயவு செய்து சேர்ந்துருங்கன்னு சொல்லு. பிரிந்து போகிறவன் பாவம் செய்ய பார்க்கிறான்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். தனியா போகிறவன் எப்பொழுது என்ன செய்யறான்? பாவம் செய்ய பார்க்கிறான் இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் இதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஏன் தனியா இருக்கிறோம்னா, உறவுகளோட நம்ம பேசி பழக முடியல, பிரச்சனை வந்துருது. நீங்க யாரு கூட நெருக்கமா பழகுறீங்களோ அங்க சண்டை போட்டுருவீங்க. சபையில சில சமயம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப திடீர்னு ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கும், என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப நெருங்குறாங்களே. அடுத்து நினைச்ச மாதிரியே 4 மாசத்துல பிரச்சனை வந்து நின்றுவாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப நெருங்கி பழகிற இடத்துல பிரச்சனை வந்து. அதனால இப்ப நாம எதை முடிவு செஞ்ச, எப்படி ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா, கொஞ்சம் பட்டும் படாம என்ன செய்வோம், பழகிக்குவோம். எப்பயுமே அப்படி ஒரு சின்ன ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டா என்ன பண்றோம்னா அந்த பிரச்சனையை தவிர்க்கிறோம். சரி, ஏன் நெருங்கி பழகும் போது சண்டை வருது? ஏன்னா அந்த அந்த சூழ்நிலையை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியல. இந்த பிரச்சனைனாலதான் நான் நெருங்கும் போது பிரச்சனை வந்து விடுகிறது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப், ஒரு பட்டும் படாமே அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதன் மூலமா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா அது தேவனுடைய திட்டம் இல்ல, அது தேவ திட்டம் அல்ல. நாம ரொம்ப நெருங்கி பழகும் போது கூட அங்க எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நாம இருக்க வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் முழுவதுமாக வாசிக்கணும். பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சக உறவுகளோடு நான் எப்படி பேச முடியும், பழக முடியும் என்பதுதான் பிராக்டிக்கல் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். அதுதான் என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நான் வச்சிருக்கிறேன், ஒரு கோல். என் லைஃபை தலைகீழா மாத்தும். அதுதான் அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்தும். நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தா அதனால என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள். நம்ம சபை கூடுகைக்கும் மற்ற கூடுகைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்க. நம்மளுடைய சபை கூடுகைக்கும் மற்ற எல்லா ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எது சொன்னாலும் இவன் எதையாவது சொல்லிடுவான், எதுக்கு இந்த வம்பு? யார் அது? ஐக்கியமா? யார் சொன்னது? வாரந்தோறும் ஆப்பம்பிக்கிறதா? ஐக்கியமா? உண்மையா? சத்தியமா? உலகத்திலேயே சபைகள் இரண்டாய் பிரிகிறது எந்த சபை தெரியுங்களா? நான் சொல்லல, நீங்க இதெல்லாம் இங்க பேசலாமா? ஏதாவது திட்டிருவீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அதெல்லாம் நீங்க இப்படி பேசுவீங்க? சரி, பரவாயில்ல, நீங்க சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல, இதெல்லாம் பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஐக்கியம்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்லைங்கிறேன். அதல்ல வித்தியாசம். நீங்க சொன்னீங்க வார வாரம் நாங்கள் அப்பம்பிக்கிறோம், இது வித்தியாசமா? நான் முத மலேசியாவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போனேன்.
2018 நினைக்கிறேன், 17 18 போனேன். அப்ப அங்க ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச், ஜான் ஆபிரகாம் அந்த ஊழியக்காரருடைய, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஜேபி, அது வந்து சிங்கப்பூருடைய பார்டர்ல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இப்ப வந்து மாத்திட்டாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை தான் அங்க லீவு. இப்ப மலேசியா முழுவதுமாக அந்த வெள்ளிக்கிழமை லீவை தூக்கிட்டாங்க. எல்லாம் சனி ஞாயிறு தான் லீவு. ஆனா நான் போனப்ப பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் லீவு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சபை கூடி வருகிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ, எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் சபை கூடி வருவாங்க. திடீர்னு அன்னைக்கு லீவா சபை கூடி வருவாங்க. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூடி வருவாங்க. ஒருவேளை அவங்க சபையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு போன் அடிப்பாங்க. அன்னைக்கு சபை கூடி வருவாங்க. எல்லா நாளும் அப்பம் பிப்பாங்க. நீங்க வார வாரம் பிக்கிறீங்க, உங்களை விட ஒரு கோஷ்டி முந்திட்டு போயிட்டு இருக்கு. அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் என்னையாது, நாங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இது வித்தியாசமா? இது வித்தியாசம் அல்ல. எந்த சபையிலும் இல்லாத அளவுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூடுகையில மட்டும்தான் 3-4 பாஸ்டர்ஸ். எல்டர்ஸ் சொன்னா உங்களுக்கு புரியும். உண்மையிலே எல்டர்ஸ்னா அவங்க யாரு? பாஸ்டர்ஸ். நம்ம எல்டர்னு சொன்னதுனால அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் மங்கி போச்சு, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா நம்மளே பைபிள் ஸ்டடியில நாம என்ன சொல்லி தருவோம்? எல்டர்னாலும் ஒண்ணுதான், பாஸ்டர்னாலும் ஒண்ணுதான்ப்பா நாம சொல்லி தருவோம். ஆனா பாஸ்டர்னு சொல்லிட்டா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருக்குன்னு, என்ன பாஸ்டர், நான் எல்டர்னா சொன்னா பரவாயில்லைங்க, ஆனா பாஸ்டர்னு சொன்னா எல்டரே பயந்துடுறாரு. பாஸ்டர்னு சொன்னா ஒரு சபையில இருக்கிற எல்டரைய நீங்க தானே பாஸ்டர் அப்படின்னு சொன்னா பயந்துடுறாரு அவரு. பாஸ்டர் இல்ல இல்ல அப்படிங்கிறாரு. என்னன்னா அந்த பாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. ஐயோ நான் பாஸ்டரா? இல்லைங்க, நான் எல்டர் மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அது மாற்றுகிறது. நான் கேட்கிறேன், ஒரு சபையில எத்தனை எல்டர்ஸ் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பாஸ்டர்களை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சபைக்கும். எனக்கு தெரிஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா 5 பாஸ்டர், மொத்தமே 3 ஆத்துமாக்கள். நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் அப்படி இப்படியே வேலை அது இதுன்னு போயிட்டாங்க. ஆத்துமாக்கள் 3 இருக்கு, பாஸ்டர் எத்தனை பேரு? கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இப்ப அப்படித்தான் மாறி போச்சு. எங்க அம்மா ஒரு டீச்சரா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் குமிஞ்சு கிடப்பாங்க. என்ன எதுக்கு வர்றீங்கன்னா, முட்டாய் கொடுப்பாங்க, தலை செய்ய விடுவாங்க. எங்க அம்மா என்ன கொண்டு போயிருவாங்க. என்னடா அது, இதுவா அங்க நடக்குதுன்னா? ஆமா, அப்பதான் வருவாங்க. இவங்க தலை செய்ய எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன தெரியுங்களா? 2 பிள்ளைகள் 4 வாத்தியார். இதெல்லாம் இந்த 2 பிள்ளை எப்பதாங்க 2வதுல சேர்ந்துட்டாங்க, 5வது வரையும் தான் இருக்கு. எப்ப 5வது முடிச்சு போறாங்களோ அப்ப ஸ்கூலை மூடிடுவாங்க. இவங்களை கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல போட்டுருவாங்க. இந்த 2 பிள்ளைகள் 5வது படிக்கிற வரைக்கும் 5 வாத்தியார் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம கூடுகையில தைரியமா நாம 4 பாஸ்டரை வச்சுக்க முடியுது. உலகத்துல எந்த சபையில இப்படி வைக்க முடியாது, எங்கேயுமே வைக்க முடியாதுங்க. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்குன்னு சொல்லுகிற மாதிரி. ஆனா நம்ம சில இடங்கள்ல பிரச்சனை வருகிற, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த முறைமையை நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? சில இடங்கள்ல பிரச்சனை இல்லாமல் போகுது பாத்தீங்களா? இதன் மூலமாக தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 4 அத்தாரிட்டி இருக்கும்போது, 4 பாஸ்டர் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எப்பயுமே ஐக்கியம் மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஐக்கியம் இருக்குன்னா, கர்த்தர் அதனாலதான் சொன்னாரு, உங்களை நீங்க அதிகமா நேசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமா நீங்க என்னுடைய சீசர்னு தெரிஞ்சுக்குவீங்க. மக்கள் இப்ப பாப்பா, கிறிஸ்தவர்களே மற்ற சபையில இருக்கிறவங்க பாப்பாங்க, என்ன 5 பாஸ்டர் இருக்கிறாங்களா, இது எப்படிங்க சாத்தியம்? இப்ப நான் அதனாலதான் எல்டர்ங்கிற வார்த்தையை விட்டுட்டேன். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே எல்டர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது இல்ல. எங்க கூடுகையில 5 பாஸ்டர் இருக்கும் சொல்லி பாருங்க, மிரண்டுருவாங்க பக்கத்துல இருக்கிற சபைகள். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்டர்னா வாடகை கட்டுறவர், கரண்ட் பில்லு கட்டுறவர் தான் எல்டர். அவங்களை பொறுத்த வரைக்கும், மற்ற சபையை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பில்லு கட்டுகிறவர் எல்டர். அதனால நானும் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நீங்க அந்த தகுந்த மாதிரி மாறணும்.
நீங்க மற்ற சபையிட்ட சொல்லும் பொழுது சொல்லுங்க, எங்க சபையில 3 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. உங்க எல்டரை பார்த்தே சொல்லுங்க, நீங்க தான் எங்களுடைய பாஸ்டர்னு சொல்லி பாருங்க. பொறுப்பு தானாக அங்கே வருகிறது, ஐக்கியம் வருகிறது. அதைத்தான் நான் ஒரு வித்தியாசம் என்று சொல்லுகிறேன். எங்கேயுமே இது இல்ல. அன்பானவர்களே, இந்த கூடுகை தான் நம்மை வளர்க்கிறது, மாற்றுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இரும்பு என்ன செய்யும்? கருக்கிடும். அது போல பாருங்க, இரும்பு கருக்கிடும். 27:17 நீதிமொழிகள். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை என்ன செய்கிறான்? கருக்கு. இது ரொம்ப நாளைக்கு எனக்கு வசனம் தெரியல, அப்புறம் இங்கிலீஷ்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் புரியும். என்னடா முகத்தை போய் இவன் எதுக்கடா கருக்கி வைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு அப்படித்தானே புரியுது. ஆனால் அந்த வசனத்தினுடைய இலகான இலகு தமிழ்ல பாருங்களேன், இரும்பு கத்தியை கூராக்க ஜனங்கள் இரும்பையே பயன்படுத்துவார்கள். இதே விதத்தில் ஒருவரிடமிருந்து ஒருவர் அறிந்து கொள்வதன் மூலம் இருவருமே கூர்மை அடைய முடியும். இதுதான் இலகு தமிழ்ல அதை போட்டிருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தேவன் அதனாலதான் நம்மளை அப்படி படைத்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இண்டிவிஜுவலிசம் பெருகி இருக்கு. நாமளே கூட தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா பயங்கரமான ஆபத்து. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் தனியா இருக்கிறாங்கன்னா ஆபத்து. அவங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பொருளாதார மாற்றம் வந்துருச்சு. அவங்களுக்கு தனியா ஒரு ரூமை நீங்க கொடுத்து, தனியா அவங்கள உட்கார வைத்து, தனியா அவங்களுக்கு ஒரு லேப்டாப்பு, டேப்லெட்டு, அவங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்னு எதையோ ஒன்ன வச்சு அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆபத்து. இன்னும் சில வீடுகள்ல அந்த பையன் இருக்கக்கூடிய வீட்டுல அவன் ரூமை கதவை தட்டிட்டு தான் பேரண்ட்ஸே போக முடிகிறது. இல்லாட்டி அவன் திட்டுறான். என்ன உங்களுக்கு நாகரிகம் தெரியாதா? நான் உள்ள இருக்கிறேன், நீங்க கதவை தட்டாம வர்றீங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளை ரூம்ல இருந்தா ஒரே ஒரு காரணத்துக்கு வேணா கதவை தட்டாம போலாம். அவங்க குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஓகே, லெட் இட் பி. மற்ற நேரம் எல்லாம் நீங்க தைரியமா உள்ள போலாம். கதவை திறந்தே இருக்கணும். என்ன ரகசியம் என்று கேட்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு நாம் ரகசியவாதிகளாய் மாறிவிட்டோம். ஏன்னா இந்த தனிமை என்பது பயங்கரமான ஒரு பிரச்சனையை சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறது. நாமளே கூட எப்படா விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். மலேசியா போயிருந்த பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி 5 பேர் பாத்தீங்கன்னா 5 பேருமே 5 கார்ல வந்தாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு, என்ன இருந்தாலும் நாங்க வரும்போது அப்படித்தாங்க பிரதர், 5 பேரும் 5 கார்ல தான் வருவோம். நான் எதேச்சியா சொன்னேன், அப்பத்தானே போகும்போது இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். பிரதர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறார். என்னன்னா இவங்க வர்றாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க, போகும்போது பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ஒருத்தர் அங்க போய் ஏதாவது சுத்தணும், ஒருத்தர் இங்க சுத்தணும், அங்க சுத்தணும். ஒரு கார்ல வந்தா ஒரே இடத்துக்கு தான் போக முடியும், வீட்டுக்கு தான் போக முடியும், வேற வழியே கிடையாது. தனிமை மிகப்பெரிய ஆபத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. நாம தனியா இருந்து பழகிட்டோம். ஈவன் கணவன் மனைவி பிரிகிறதுல கூட பெரிய பிரச்சனை தெரியவில்லை. அவங்களுக்கு இந்த செல்போன் இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு மாறிடுச்சுங்க. செல்போனே போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் தனிமையோடு நேரம் செலவிட ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா மனுஷர்களால் வரக்கூடிய சந்தோஷத்தை நாம் இன்னும் அனுபவிக்கல, உறவுகள்ல வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கல. அதனால வரக்கூடிய வழியை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்கு இந்த பிரச்சனை அப்படி? இதுவும் கூட நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் எதேச்சியா இதை ரொம்ப நான் பாக்குறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் டைம்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அது சொல்லிடும். சரி போட்டு பார்ப்போம், நம்ம எவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்றோம்னு தெரியுதுன்னு ஒரு நாள் போட்டு பாக்குறேன், 5 hours வந்துருச்சு. 5 hours வந்து ஷாக் ஆயிட்டேன். அடுத்த நிமிஷம் அந்த ஆப்பை தூக்கிட்டேன். ஆப் இருந்தா தானே காமிக்கும். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.
இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவன் நம்ம இதை சரிப்படுத்த விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும்? சோ நம்பர் 1, என்னை முதலாவது நான் ஆளுகை செய்ய வேண்டும். ரூல் பண்ணணும். என்னென்ன ரூல் பண்ணணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படி. தட்ஸ் அ பிராக்டிகல் கிறிஸ்டியன் லைஃப். அதை நம்ம அடுத்து தியானிப்போம். என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். நம்பர் 2, ஃபேமிலி, பிள்ளைகள். என்னன்னா அதுல நீங்க பேரண்ட்ஸ் வந்துடுறீங்க. அடுத்து யார் வர்றா? பிள்ளைகள். பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யணும். யூ ஹாவ் டு ரூல். நம்பர் 3, உங்க கையில நம்ம ரொம்ப முக்கியமா வச்சிருக்கிறது பணங்க. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம லைஃப்ல அதிகமா நாம கையாளுவது பணம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாம அதை சபையில பேசுறது இல்ல. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். கடைசியா சர்ச், சபை. சரியா? சோ கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இதை நான் ஒரு அறிமுகமாக உங்கள் மத்தியில நான் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய செஷன்ல நாம இந்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டா நாம தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.